ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 20 பூர்வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 15. ஸ்ரீ துஷ்மந்த உவாச்ச உபபன்னம் இதம் சுப்ரு ஜாதாயக குஷிகான்வயே ஸ்வயம் ஹி விருணுதே ராஜ்ஞாம் கன்யகாக சத்ருஷம் வரம். ஒன் பை ஒன் மீனிங். ஸ்ரீ துஷ்மந்த உவாச்ச, துஷ்மந்த மகாராஜா கூறினார், உபபன்னம் உன் அந்தஸ்திற்கு ஏற்றதாக உள்ளது. இதம் இந்த சுப்ரு அழகிய புருவங்களையுடைய சகுந்தலையே, ஜாதாயா உன் பிறப்பின் காரணத்தால், குஷிக அன்வையே விஸ்வாமித்திரரின் குடும்பத்தில், ஸ்வயம் சுயமாக, ஹி நிச்சயம், விருணுதே தேர்ந்தெடுக்கின்றன, ராஜ்ஞாம் அரச குடும்பத்து, கன்யகா கன்னிப்பெண்கள், சத்ருசம் சமநிலையிலுள்ள, வரம் கணவன்களை. டிரான்ஸ்லேஷன். துஷ்மந்த மகாராஜா பதில் கூறினார், அழகிய புருவங்களுடைய சகுந்தலையே, நீ மாமுனிவரான விஸ்வாமித்திரரின் குடும்பத்தில் பிறந்திருக்கிறாய். உன்னுடைய வரவேற்பு உன் குலப் பெருமைக்கு தகுதியுடையதாக உள்ளது. இதைத் தவிர அரச குமாரிகள் பொதுவாக தங்களுடைய கணவன்களை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்வதுதான் வழக்கம். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். துஷ்மந்த மகாராஜனை வரவேற்ற சகுந்தலை பின்வருமாறு தெளிவாக கூறினாள். அரசே, எந்த உபசரிப்பை என்னால் தர முடியுமோ அதை ஏற்றுக்கொண்டு தாங்கள் இங்கேயே தங்கலாம் என்று கூறினாள். இவ்வாறாக துஷ்மந்த மகாராஜாவை தான் கணவராக பெற விரும்பியதை அவள் மறைமுகமாக சுட்டிக்காட்டினாள். துஷ்மந்த மகாராஜாவை பொறுத்தவரை சகுந்தலையை கண்டதும் அவளையே தன் மனைவியாக அடைய அவரும் விரும்பினார். ஆகவே கணவன் மனைவியாக இருவரும் இணைவது இயற்கையானதே. சகுந்தலை ஒரு அரசகுமாரி என்ற முறையிலுள்ள எவரை வேண்டுமானாலும் தன் கணவனாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்று துஷ்மந்தர் அவளுக்கு ஞாபகமூட்டினார். அரசகுமாரியாக இருப்பதால் யாரை வேண்டுமானாலும் தன் கணவனாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்று துஷ்மந்த மகாராஜா அவளுக்கு ஞாபகம் ஊட்டினார். ஆரிய வம்சத்து வரலாற்றில் புகழ்பெற்ற இளவரசிகள் பல சந்தர்ப்பங்களில் தங்கள் கணவன்களை சுயம்வரச் சடங்கில் தாங்களாகவே தேர்ந்தெடுத்து கொண்டுள்ளனர். உதாரணமாக, இத்தகைய ஒரு போட்டியுடன் கூடிய சுயம்வரச் சடங்கில்தான் சீதா தேவி பகவான் ஸ்ரீராமரை தன் கணவனாக தேர்ந்தெடுத்தாள். திரௌபதியும் இதே முறையில்தான் அர்ஜுனனை தன் கணவனாக ஏற்றுக்கொண்டாள். இது போன்ற பல சரித்திர சம்பவங்கள் சான்றாக உள்ளது. ஆகவே சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்ள, அதாவது சுயம்வரச் சடங்குகளில் ஒரு பெண் தன் கணவனை தேர்ந்தெடுத்து கொள்ள அனுமதிக்கப்பட்டாள். 8 வகையான திருமணங்கள் உள்ளது. அவற்றில் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்வது காந்தர்வ திருமணம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக பெற்றோர்கள்தான் தங்கள் மகளுக்கு அல்லது மகனுக்கு ஒரு கணவனையோ ஒரு மனைவியையோ தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இந்த காந்தர்வ திருமணம் சொந்த தேர்வினால் நடக்கிறது. முன்பு சுய தேர்வினால் அல்லது சுயம்வரச் சடங்கினால் திருமணங்கள் நடந்துள்ளன என்றாலும் விவாகரத்து ஏற்பட்டதே இல்லை என்பதை நாம் காண்கிறோம். இழிகுல மக்களுக்கிடையில் திருமண முறிவு ஏற்பட்டுள்ளது என்றாலும் மிக உயர்ந்த வகுப்பினருக்கு இடையில் கூட, குறிப்பாக சத்திரிய ராஜ குடும்பங்களில் கூட இசைவு திருமணம் நடந்து வந்துள்ளது. துஷ்மந்த மகாராஜா சகுந்தலையை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டது வேத பண்பாட்டினால் அனுமதிக்கப்பட்டதே. திருமணம் எப்படி நடந்தேறியது என்பது அடுத்த ஸ்லோகத்தில் விரிவாக விளக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 20 பூர்வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 15 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி.